Some important formulas in rolling பார்க்க போறோம். This is Professor Austin from Government College of Technology. I am Kavipriya as a technical champion. So minimum possible thickness என்ன formula? Minimum possible thickness வந்துட்டு h0 minus hf minimum equal to mu square into r. h0 minus hf minimum equal to mu square r சொல்றாங்க. Number of passes needed equal to Caps n equal to del h required divided by del h maximum. Content equation படி என்ன சொல்றாங்க? h0 b0 into v0 equal to hf into bf into vf. So இந்த மூணு ஃபார்முலா அடிக்கடி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யூஸ் பண்ற ஃபார்முலா. அடுத்து டிஃபெக்ட்ஸ் இன் ரோலிங் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேவி எட்ஜஸ் அப்படினா எப்படி இருக்கும்? ரோலிங் டைரக்ஷன் பொறுத்து வரும். சைடுல வந்து எட்ஜ்ல மட்டும் இதுவா இருக்கும். எட்ஜ்ல மட்டும் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டது வேவி எட்ஜஸ். எட்ஜ் கிராக்ன்றது எட்ஜ்ல கிராக்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கம் சைடுலயும் எட்ஜ்ல கிராக் இருக்கும். ஜிப்பர் கிராக்ஸ் இன் சென்டர் ஆஃப் தி ஃபிளாட் ரோலிங் வந்து எப்படி இருக்கும்? சென்டர்ல கிராக்ஸ் இருக்கும். அலிகேட்டரிங்னா அலிகேட்டர்னா முதலைன்னு அர்த்தம். பெரிய முதலைக்கு பேர் அலிகேட்டர். முதல்ல மாதிரி ரெண்டு பக்கம் சீட் வாயை பொளந்துரும். அது அலிகேட்டரிங். ஸோ செவரல் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் சச் as scales, ruts, scratches, gauges, pits, cracks வந்தும் சில சீட் மெட்டலில் அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வேவி எட்ஜஸ், எட்ஜ் கிராக்கு, ஜிப்பர் கிராக்கு, அலிகேட்டரிங் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டிஃபெக்ட் வந்து ஸ்கேலு, ரஸ்ட்டு, ஸ்க்ராட்சு, கேஜ், ஃபிட்டு, கிராக்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ரோலிங் டிஃபெக்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துருக்கோம், டிஃபெக்ட்ஸ் இன் ரோலிங் பார்த்துருக்கோம். அடுத்து கேம்பர் பற்றி பார்க்க போகிறோம். கேம்பர் இன் ரோல்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க? Camber in rolls, a certain amount of roll bending is unavoidable, but this can be taken care of by having non-cylindrical rolls which under the roll separating force bend, thus providing a uniform gap between the rolls. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் certain amount of roll bending வந்து நம்மளால் தவிர்க்க முடியாதுதான் சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம கேரக்டர்னா நான் சிலிண்ட்ரிக்கல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு which will under the roll separating force bend ஆகும், roll separating force bend ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. providing uniform gap between the rolls கொடுக்குன்னு சொல்கிறாங்க. The rolls shown are called rolls with convex chamfer. With uncambered rolls, the thickness of the rolled strip is more at center. ஸோ வந்து ரோல் ஷோன் ஆர் கால்டு கான்வெக்ஸ் கேம்பர்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் கேம்பரில் பார்க்குறோம். அது ஆனால் அன்கேம்பர்ட் ரோல் நம்ம யூஸ் பண்ணோன்னா சென்டரில் வந்து திக்னஸ் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ரோல்டு திக்னஸ் ஆஃப் த ரோல்டு ஸ்ட்ரிப் இஸ் மோர் அட் சென்டர் அன்கேம்பர்ட் ரோல் யூஸ் பண்ணோம். அதனால் வந்து நம்ம எப்பவுமே வந்து கேம்பர்ட் ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு டயக்ராமும் வந்து பார்க்குறீங்க. ரெண்டு டயக்ராம் என்ன காட்டுறாங்க? இந்த ரெண்டுத்தையும் ரோல்ஸ் இருக்குது. இதோடைய ஸ்ட்ரிப் வந்து திக்கர் அட் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திக்கர் அட் சென்டர், இதில் வந்துட்டு ஸ்ட்ரிப் வித் யூனிஃபார்ம் திக்னஸில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப் வித் யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேம்பருக்கு ஏற்ற மாதிரி இங்கே கேம்பர் இருக்குது, அங்கே சிலிண்ட்ரிக்கல் ரோல்னு யூஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து நான் யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்கும். இங்கே கேம்பரோட யூஸ் பண்ணால் நமக்கு யூனிஃபார்ம் திக்னஸ் கிடைக்கும். இன்றைக்கி ரோலிங்கில் சம் ஆஃப் த கான்செப்ட் அண்ட் கேம்பர் டிஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். கற்றுக்கிட்ட கவிப்பிரியாக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.